கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஐஸ்வர்யவானும் லாசருவும் என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கான வேத வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 31 முடிய. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து அவ்விடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரருண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த ஓமையானது நாம் அநேக முறை கேட்ட ஒரு ஓமை. அநேக இறைச்செய்திகளிலே இந்த ஓமையை குறித்து நாம் கேட்டிருப்போம். இந்த ஓமையினுடைய சுருக்கமான பொருள் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த 16ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், பொருளாசை உடைய பரிசேயர்களை குறித்ததாக இது சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களைப் போல காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தின் ஆசைகள் எல்லாம் பொருளாசையின் மீது உள்ளதாக இருக்கிறது.
அதாவது ஜனங்கள் பார்க்கிற பொழுது இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ளுகிறதை போல ஒரு தோற்றம் அளிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுடைய உள்ளம் எதை நாடி இருக்கிறது என்று சொன்னால் பொருளாசையை நாடி இருக்கிறது. அது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை எப்படி போதிக்கிறார்கள் என்று சொன்னால், குர்பான் என்கின்ற ஒரு காணிக்கையை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் கனம் பண்ணதாக மாறிவிடும் என்று சொல்லி இவர்களை ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் தங்களை நீதிமான்களாக, உங்களை தேவனுக்கு ஏற்றவர்களாக நாங்கள் மாற்றுகிறோம் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே இவர்கள் வஞ்சித்து பொருட்களை ஏமாற்றி வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே திட்டுகிறதையும் பார்க்கலாம். நீங்கள் வெந்தயத்துக்கும் கொத்தமல்லிக்கும் நீங்கள் இவர்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஜனங்களை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்த பரிசேயர்கள் இந்த பொருட்கள் மீது ஆசை கொண்டவர்களாக ஜனங்களை அவர்கள் தேவனிடத்தில் திருப்பாமல் பொருட்கள் ஆசையினாலே அவர்களை வஞ்சித்து ஏமாற்றி, நீங்கள் பொருட்களை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பதினாலே கடவுள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி இவர்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பரிசேயரை குறித்து தான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். நீங்கள் பொருளாசையினாலே இந்த உலகத்திலே சௌகரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பொருளாசையினாலே நீங்கள் மேன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த பொருளாசை உங்களை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்காது என்பதை இந்த உவமையின் வழியாக அவர் விளக்குகிறார். அதைத்தான் ஒரு ஐஸ்வர்யவான் வாழ்வதாகவும், அவன் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி வாழ்வதாகவும், ஆனால் மரித்த பொழுது அவன் நரகத்திலே இருப்பதாகவும் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். பொருளாசைக்காரராகிய நீங்கள் இந்த உலகத்திலே நன்றாக சுகமாக வாழலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு நீங்கள் நரகத்திலே தள்ளப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் தரித்திரனாக ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக, தேவனுக்கு ஏற்றவனாக வாழ்கிற பொழுது அவன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடுகிறான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். நாம் மரித்த பிறகு யாராவது வந்து நமக்கு சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களும் சுவிசேஷமும் நமக்கு இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மரித்தவர்கள் நமக்கு வந்து சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்போம் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகினால் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுதே நமக்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் பொருளாசை உள்ளவர்களாய் தேவன் மீது பற்று உள்ளவர்களைப் போல நீதிமான்களாக நம்மை காட்டிக்கொண்டு நாம் பொருளாசை உள்ளவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நாம் நரகத்திலே தள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நாம் சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேர் இந்த உலகத்தின் பொருளாசையிலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக மழக்கத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அநேகர் சபைக்கு வருவதில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகிறார்கள். அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே ஏதோ ஒரு வாரத்திலே நாம் செல்வது என்பது வேறு. ஆனால் வேலையே கதி என்று சபைக்கு வருவதை விட்டு விட்டு செல்வது என்பது வேறு. ஆனால் அநேகர் இப்படி சபைக்கு வருவதை பார்க்கலும் வேலைக்கு சென்று தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வைத்து அவர்களை இந்த உலகத்திலே ஒரு மேன்மையான இடத்திலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்களும் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். ஒரு சிலர் சொல்லுவதை பார்க்கலாம், சுவிசேஷத்தையும்
நாம் அறிவிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நரகத்தையும் பரலோகத்தையும் நீ பார்த்தாயா? இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நீ சுகமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அதைத்தான் நீங்க ஆபிரகாம் சொல்லுகிறார். 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த உலகத்திலே சிலர் இந்த பூமியிலே வாழும் பொழுதே நன்மையானதை அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி பல தீமையான காரியங்களிலே செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியிலே வாழும் பொழுதே நன்றாக உழைத்து நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டும், நல்ல வசதியான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அப்படி ஓடுவோம் என்று சொன்னால் நமக்கு நரகம் காத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்கள், லாசருவை போல நாம் தரித்திரர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுக்காக நாம் வாழ்கிற பொழுது இந்த உலகத்திலே நாம் நசுக்கப்பட்டாலும், இந்த உலகத்திலே நாம் தரித்திரராக இருந்தாலும் ஆபிரகாம் மடியிலே வாழ்கிற ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகினால் பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையிலே நாம் பார்க்கிறது, பணக்காரர்கள் எல்லாம் நரகத்திற்கு போகிறார்கள், ஏழைகள் எல்லாம் பரலோகம் போகிறார்கள் என்பது அல்ல. பொருளாசை உடையவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் நம்மை ஏமாற்றி கொண்டு பொருளாசை உடையவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் நரகத்திற்கு செல்வோம். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பரலோகம் செல்வோம். இதுதான் இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களா அல்லது பொருளாசை உடையவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். பொருளாசை நம்மை நரகத்திலே கொண்டு போய்விடும். தேவனுக்கு பயந்து அவருக்கு வாழ்கிற வாழ்வை நம்மை பரலோகத்திலே கொண்டு போய்விடும். ஆகினால் நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.